தமிழகத்தின் மாவட்டங்களில் மிகவும் அழகான டாப் 5 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் என்று பார்ப்போம். அழகு என்றாலே பசுமைகள் நிறைந்த இயற்கை அழகை கொண்ட இடங்களைத்தான் அழகு என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நான் வீட்டிற்கு தெரியாமல் சுற்றி பார்த்த மாவட்டங்களில் எனக்கு பிடித்த டாப் 5 மாவட்டங்களை வரிசைப்படுத்தியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து மாவட்டங்களும் அழகுதான். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தனித்துவம் மற்றும் ஒரு தனி அழகே இருக்கிறது. அந்த அழகில் என்னை கவர்ந்த டாப் 5 மாவட்டங்களை மட்டும் தேர்வு செய்திருக்கிறேன். அதில் 5வது இடத்தில் இருப்பது திருவண்ணாமலை மாவட்டம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டமும் ஒன்று. பல அழகான பசுமையான ஊர்களையும் கிராமங்களையும் தனக்குள் வைத்திருக்கும் மாவட்டம்தான் திருவண்ணாமலை. தமிழ்நாட்டின் முக்கியமான ஜவ்வாது மலைத்தொடர்களுடைய பெரும்பகுதி இந்த மாவட்டத்திற்குள் தான் இருக்கிறது. இயற்கையான மலைத்தேன் இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகளில் மிகவும் பிரபலமானது. எனக்கு மிகவும் பிடித்த அருவிகளில் ஒன்றான பீமன் அருவி இந்த ஜவ்வாது மலைத்தொடரின் அழகை ரசிக்க வைத்தது. மேலும் தென்பண்ணை ஆறும் சாத்தனூர் அணையை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் ஜவ்வாது மலையடிவாரத்தில் உள்ள குப்பநத்தம் அணை கண்களுக்கே விருந்தளிக்கும் விதமாக இருந்தது. 4வது இடத்தில் இருப்பது சேலம் மாவட்டம். பல அழகான மலைகள் சூழ்ந்த மாவட்டம்தான் சேலம் மாவட்டம். கல்வராயன் மலைத்தொடர்களின் பெரும்பகுதி சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. இந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கும் ஆனைவாரி முட்டல் என்னும் அருவி ரொம்பவே புகழ் பெற்றது. ஊட்டி மற்றும் கொடைக்கானலை அடுத்து மக்கள் அதிகம் சுற்றுலாவிற்கு வரும் இடம்தான் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு மலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும். மேலும் யாருக்குமே அதிகளவில் தெரியாத அழகான பச்சை மலையும் அதை சுற்றியிருக்கும் அழகான ஊர்களும் கிராமங்களும் அருவிகளும் சேலம் மாவட்டத்தின் அழகே ஒரு படி மேலே மெருக்கேற்றுகிறது. 3வது இடத்தில் இருப்பது தென்காசி மாவட்டம். 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்த தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் அழகுக்கு பஞ்சமே கிடையாது. தமிழகத்தின் புகழ்பெற்ற குற்றாலம் அருவி இந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறது. குற்றாலம் அருவி மட்டுமல்லாமல் புளியரை, மேக்கரை, பண்புழி போன்ற மலையடிவாரத்தில் இருக்கும் அழகான கிராமங்கள் மற்றும் குண்டாறு அணையை சுற்றியுள்ள இடத்திலிருந்து காட்டிற்குள் ஜீப்பில் பயணம் செய்தால் கண்ணப்புலிமெட்டு என்கிற அழகான அருவியையும் பார்க்க முடியும். மேலும் அடவி நைனார் அருவியை சுற்றியுள்ள இடங்கள், கருப்பா நதி, கடனா நதி போன்ற இடங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுகிறது. 2வது இடத்தில் இருப்பது மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அனைவரின் நினைவுகளில் வருவது ஊட்டிதான். ஆனால் அதையும் தாண்டி நீலகிரி மாவட்டத்தில் பல அழகான கண்கொள்ளா காட்சிகளை தரும் இடங்களும் அதிகம் உள்ளன. உலக புகழ்பெற்ற ஊட்டி ரயில் பயணத்தை மேற்கொண்டவர்கள் ஒருபோதும் அந்த அனுபவத்தை மறக்கவே மாட்டார்கள். முதுமலைக்காடு மற்றும் தற்பொழுது கேரளாவில் ட்ரெண்டாக்கிக் கொண்டிருக்கும் മസനഗുഡി വഴി ഊട്ടിയിലേക്കൊരു യാത്ര അതൊരു വല്ലാത്തൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ് என்ற மசனகுடி என்ற இடத்தின் வழியான சாலை பயணம் அற்புதமான மறக்கவே முடியாத இன்னும் என் கண்முன்னாலேயே இருக்கிறது. எந்த ஒரு காலகட்டத்திலும் அழகையும் குளிர்ச்சியையும் பசுமையையும் தக்கவைத்துக் கொள்ளும் நீலகிரி மாவட்டம் என்னை மட்டுமல்லாமல் அனைத்து தமிழக மக்களின் மனதை கொள்ளையடித்துள்ளதென்பதே உண்மை. இனி முதலாவதிடத்தை பிடித்திருக்கும் மாவட்டம் எந்த மாவட்டம் என்று பார்ப்போம். இந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லும் போதே பல பேர் எப்பவுமே நான் இந்த மாவட்டத்தை மட்டும்தான் முதன்மைப்படுத்தி பேசுகிறேன் என்று கண்டிப்பாக கமெண்ட் செய்வார்கள். ஆனால் உண்மையை மறைக்கவே முடியாது. அழகான கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், அணைகள், அரண்மனை இப்படி பல அதிசயங்களைக் கொண்ட மாவட்டம்தான் இந்த மாவட்டம். அந்த மாவட்டம்தான் கன்னியாகுமரி. உலகத்திலேயே கன்னியாகுமரியின் கடற்கரையில் மட்டும்தான் கண்கொள்ளா காட்சியான சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும். கடற்கரைகளில் கன்னியாகுமரி கடற்கரை மட்டுமல்லாமல் எழில் மிகு அழகை கொண்ட சங்குத்துறை, முட்டம், சொத்தவிளை, தேங்காய்பட்டணம், வட்டக்கோட்டை, குளச்சல் மற்றும் லெமூர் பீச் போன்ற கடற்கரைகள் கன்னியாகுமரியின் அழகை வலு சேர்க்கிறது. கடற்கரையை தவிர்த்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, வட்டப்பாறை, காளிகேசம், உலக்கை அருவி, அருவிக்கரை, பெருஞ்சிலம்பு போன்ற நீர்வீழ்ச்சிகளில் உல்லாசமாக குளிக்கலாம். தெற்கு ஆசியாவிலேயே மிகவும் உயரமான பாலம் என்றழைக்கப்படும் மாத்தூர் தொட்டி பாலம் 2 மலைகளின் நடுவே வறட்சியை தீர்ப்பதற்காக தண்ணீரை ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு கொண்டு செல்லும் அதிசயத்தை 1961 காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டுள்ளது. உலகத்திலேயே வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். மேற்கு தொடர்ச்சிமலையின் தெற்கு பகுதி என்றழைக்கப்படும் மருந்துவாழ் மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கிறது. 600க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்களடங்கிய மூலிகைகள் இந்த மருந்துவாழ் மலையில் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேச்சுப்பாறை அணை,
பெருஞ்சாணி, சிற்றார், முக்கடல், மாம்பழத்துறையாறு, பொய்கையணை, கோதையாறு போன்ற அணைகளும் அதை சுற்றியுள்ள இடங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அழகை அள்ளிக் கொடுக்கிறது. மேலும் பத்மநாபபுரம் அரண்மனை, உதயகிரி கோட்டை, வட்டக்கோட்டை, சிதறால் மலைக்கோவில் போன்ற பழமை வாய்ந்த இடங்களே இன்னும் அந்த பழமைகளையும் பசுமைகளையும் துளியளவும் களையாமல் புதுப்பொலிவுடன் பாதுகாக்கிறது. வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை தவறவிட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒருபோதும் தவறவே விடமாட்டார்கள். அந்த அளவிற்கு இயற்கை அழகும் பசுமையும் அதிசயங்களும் கன்னியாகுமரியின் அழகை கொள்ளை கொண்டுள்ளது. நான் வரிசைப்படுத்திய இந்த டாப் 5 மாவட்டங்களும் சரியாக இருந்தால் 6வதாக எந்த மாவட்டத்தை சேர்க்கலாம் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஒருவேளை தவறாக இருந்தால் எந்த மாவட்டத்திற்கு எந்த இடத்தை கொடுக்கலாம் என்று கமெண்ட் செய்யுங்கள்.